பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல நம்ம மீனாவுக்கு தங்கமயில் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி சரவண மாமாவ மட்டும் கோயிலுக்கு வர வச்சுருங்க. கண்டிப்பா நான் பண்ணா, அவரு ஃபோன கூட எடுக்க மாட்டாரு. அதனால எப்படியாச்சும் கோயிலுக்கு வர சொல்லிடுங்க. நான் உண்மைய சொல்லிடுறேன் அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க. இந்த மீனாவுக்கும் தேவையில்லாத வேலையிலலாம் இப்ப தலையிட்டுட்டு கடைசியில மாட்டிட்டு முழிக்க போகுது அப்படிங்கிறது நல்ல தெள்ள தெளிவா தெரியுது. இங்க வீட்ட காமிக்கிறாங்க. வழக்கம் போல நம்ம பாண்டியனும், கோமதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம, பக்கத்துல இருக்கவங்க கிட்ட மெசேஜ கன்வே பண்ணி அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இத நம்ம பாட்டி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் 2 பேரும் போனதுக்கப்புறம், நம்ம ராஜி கிட்ட கேட்கறாங்க. அப்ப வந்து எப்பயிலேருந்து இவங்க இப்படி சண்டை அடிச்சுக்கிறாங்க, பேசாம இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, நேரா போயிட்டு கோமதி கிட்ட அவங்க அம்மா, "ஏன் இப்படி பண்றீங்க? ஏன் பேசாம இருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "எனக்கு மட்டும் என்ன ஆசையா? அவரு தான் என்கிட்ட பேசாம சண்டை அடிக்கிறாப்ல. நான் எது பண்ணுனாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவேன்." அப்படின்னு கூட யோசிக்காம என்னை தப்பாவே புரிஞ்சுக்கிறாப்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப சரவணன் ஆல்ரெடி கடையில இருக்கிறாப்ல. அப்ப மீனா ஃபோன் பண்ணி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுடுது. மீனா தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு நேரா கோயிலுக்கு போனா, அங்க தங்கமயில் காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, "இவ எதுக்கு இங்க வந்தா?" அப்படின்ட்டு, "நான் மீனாவ தேடி தான் வந்தேன்." அப்படின்னோனே, "இல்ல, நான் ஃபோன் பண்ணா நீ வரமாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் மீனாவ விட்டு ஃபோன் பண்ண வச்சேன்." அப்படின்னு தங்கமயில் சொல்ல, அதுக்கப்புறம், "என்னது மீனாவையும் உன் பக்கம் இழுத்துக்கிட்டியா? என்ன பொய் சொல்லி மீனாவ உன் பக்கம் இழுத்த?" அப்படின்னு சொல்ல, கடைசியா எப்படியோ நான் முழுகாம இருக்கேன் அப்படின்னு தங்கமயிலு சொல்லிடுறாங்க. ஆனா இதுவும் பொய் தான் அப்படின்னு நம்ம சரவணன் சொல்ல, கடைசியில சரவணன் தலையிலேயே அடிச்சு இந்த தங்கமயிலு சத்தியம் பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன சரவணன், "அது என் குழந்தை இல்ல, அது யார் குழந்தை?" அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்படியே தங்கமயில் அதிர்ச்சியில இருக்கிறாங்க. அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.